மேடி, எதுக்குடா கண் கலங்குற? அழறானா? மா, அது ஆனந்த கண்ணீர்மா. இப்படி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமா கிடுங்கடா. என் வலி எனக்கு தானே தெரியும். எனக்கு போதுமா? அண்ணி, அண்ணன் உங்களுக்கு இட்லியை மிச்சம் வைக்க மறந்துட்டாரு போல. அதான் வேணும்னே பசிக்குதுன்னு சொல்லி மறுபடியும் இட்லி கேட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறாரு. நான் எங்க இட்லி கேட்டேன்? நீங்களா கொண்டு வந்து வச்சுட்டு நீங்களே ஒரு காரணத்தை சொல்றீங்க. மூச்சு விட முடியல. முதல்ல மெடிக்கல் ஷாப் போயிட்டு செரிமானத்துக்கு ஏதாவது டேப்லெட் வாங்கி போடணும். அப்பதான் உயிர் பொழைக்க முடியும். போதுமா? ஸ்வேதா, அத்தை, நீ சாப்பிட்டுட்டு மேடிக்கு சுக்கு காஃபி போட்டு கொடு. அப்பதான் சாப்பிட்டது செரிமானம் ஆகும். சரி அத்தை. இந்த ஸ்வேதாவை ஏன் தான் இந்த குடும்ப தலையில தூக்கி வச்சு ஆடுதோ தெரியல. அண்ணி, டிஃபன் சூப்பரா இருந்துச்சு. ஏ பூமிகா, ஸ்வேதா மாதிரி உனக்கு இந்த வீட்ல மரியாதை கிடைக்க நான் ஒரு வழி சொல்லட்டா? என்ன பாட்டி? அங்க பாரு, கௌதம் தட்ட பாத்தியா? அவன் மிச்ச வச்ச பாதி இட்லி இருக்கு. நீ இத சாப்பிட்டேன்னு வச்சுக்கையே, உனக்கும் அந்த மரியாதை கிடைக்கும். சூப்பர்மா. பூமிகா, அம்மா சொன்ன மாதிரி நீ கௌதம் தட்டுல இருக்க இட்லி எடுத்து சாப்பிடு. போ போ போ. கால் வருது. ஓ, சுரேஷ், காலேஜ் ஃப்ரெண்டு. ஏய் மச்சான், சுரேஷ் எப்படிடா இருக்க? நல்லா இருக்க மச்சான். நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அருண், குணா, பிரியா எல்லாம் ஓகேவாடா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மச்சான். ஆமா, உனக்கு எப்ப ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு? நீ நார்மல் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இப்பதான்டா, ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கியூர் ஆச்சு. உனக்கு மேரேஜ்ல ஆயிடுச்சு போல. ஆமா, சரி விடுடா, நம்ம வேற விஷயம் பேசுவோம். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணலாம், சரியா? அவ்வளவுதானே, இன்னைக்கே மீட் பண்ணலாம். இன்னைக்கா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, இன்னைக்கு நைட் எங்க வீட்ல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சிருக்கேன். ஆல் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அருண், குணா, பிரியா எல்லாரும் வராங்க. நீயும் வாடா. கண்டிப்பா வரேன்டா. சூப்பர்டா. நீ வரும்போது உன்னோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வரணும். ஒய்ஃபா? ஒய்ஃப் எதுக்குடா கூப்பிட்டு வரணும்? நம்ம கெட்டுக்கு எதற்கு, அவங்க எதுக்குடா? ஏன் கூட்டிட்டு வரணுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டோட தான் கெட் டுகெதர் வராங்க. நீயும் உன் ஒய்ஃபு கூட வா. அதோட நாங்க யாரும் உன்னோட ஒய்ஃபை பார்த்ததே இல்லடா. ஸ்வேதா கூட எனக்கு வாழவே பிடிக்கல. இதுல அவளை கெட் டுகெதரா கூட்டு போகணுமா? அவளை கூட்டிட்டு போனா அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு தேவையில்ல. டேய், என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சுரேஷ். அதனால என்னால கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. வர முடியாதா? என்னடா மச்சான் சொல்ற? எங்களை விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? இல்ல, அது வந்து டேய் மேடி, என்னடா அமைதி ஆயிட்ட? ஒண்ணுடா, சொல்லு. நல்லா கேட்டுக்கோ மேடி, இன்னைக்கு நைட்டு உன்னோட ஒய்ஃப் கூட
எங்க வீட்ல நடக்கிற கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வர்ற இல்ல நாங்க எல்லாரும் உன் வீட்டுக்கு வந்துருவோம். ஓகே, நான் வரேன். ம். என்ன? காஃபி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போ. ஸ்வேதாவை கெட் டுகெதர் கூட்டிட்டு போறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. போலன்னா சுரேஷ் விட மாட்டான். என்ன பண்ணலாம்? மேடி என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாரா மாட்டாரா? ஐடியா வந்துருச்சு. யாராவது ஒரு பொண்ணு பிடிச்சு இவதான் என் பொண்டாட்டின்னு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நிறுத்திட வேண்டியதுதான். யார கூப்பிடலாம்? மாடல் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காளே, அவ போன் நம்பர் இருக்குமே. மேடி என்ன ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தா அப்ப அத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசலையே. அப்ப மேடி ஃபங்க்ஷனுக்கு தனியா போக போறாரா? நல்ல வேலை நம்பர் இருக்கு. மேடி சார் கால் பண்றாரு. ஹலோ மேடி சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அனுஷா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க சார். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க சார், பண்றேன். சரி, என்ன ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகாட்டி கூட பரவாயில்ல. மேடி காஃபி வேணான்னு சொல்லிட்டாரு. டீயாவது குடிக்கிறாரான்னு கேட்போம். அது வந்து இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எனக்கு வைஃபா நடிக்கணுமே. வைஃபாவா? என்ன சார் சொல்றீங்க? அனுஷா, அவசரப்பட்டு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையும் உங்ககிட்ட கேட்கல. நான் சொல்றத டீட்டெயிலா கேட்டா உங்களுக்கே புரியும். சரி சொல்லுங்க சார். இன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டு வீட்ல ஒரு கெட் டுகெதர். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என் ஒய்ஃப் கூட போய் அட்டென்ட் பண்ணி ஆகணும். அவ்வளவுதானே? உங்க வைஃபை கூட்டிட்டு போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வேண்டியதானே? இல்ல, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சாரி. அது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது. அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் சரி. அதான் இன்னைக்கு நைட் மட்டும் என் ஒய்ஃப் மாதிரி வந்து கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ல நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவ்வளவுதான். மத்தபடி என் சுண்டு விரல் கூட உங்க மேல படாது. ஓகே சார், நான் உங்களுக்கு வைஃபா நடிக்க எவ்வளவு பே பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு 50,000 தர முடியுமா? 50,000? என்னமா நீ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணி சாப்பிட்டு போறதுக்கு 50,000 கேக்குற? ஓகேனா சொல்லுங்க சார், இல்லனா வேண்டாம். ஓகே ஓகேமா, ஓகே. நான் பார்ட்டி நடக்கிற இடத்த சொல்றேன், வந்துருங்க. ஓகே சார், பணத்தை என் அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருங்க. நான் நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிம்மா, பணத்தை இப்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த சுரேஷால எனக்கு இன்னைக்கு 50,000 லாஸ். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவன் கால் பண்ணும்போது போனை எடுத்திருக்கவே மாட்டான். நீ இன்னும் போலியா? இல்ல, காஃபி வேண்டானா டீ போட்டு எடுத்துட்டு வரட்டான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், தொல்லை பண்ணாம போ. ஸ்வேதா நான் போன்ல அனுஷா கிட்ட பேசினது கேட்டிருப்பாளா? கேட்டாலும் பரவாயில்ல, நான் அவளை அவாய்ட் பண்றதை அவளே புரிஞ்சுக்கிட்டோம்.
என்ன பாட்டி எங்க போறீங்க? தண்ணி தாகமா இருக்கு, அதான் தண்ணி குடிக்கலான்னு போறேன். சரி சரி. அப்புறம் அங்க ஃப்ரிட்ஜ்ல பால்கோவா, அதிரசம், முறுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அத கொஞ்சம் நல்லா சரியா அடிக்க வச்சிருங்க. அடிக்க வச்சிடுறேன். என்னது ஃப்ரிட்ஜ்ல பால்கோவா, முறுக்கு, அதிரசம், குலாப் ஜாமுன்? வெளுத்து கட்டிட வேண்டியதுதான். அம்மா, ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? மேடி ஏம்மா இப்படி பண்றாரு? ஃப்ரிட்ஜ்ல எதையாவது திருடி திங்கலான்னு வந்தா ஸ்வேதா இங்க தனியா நின்னு அழுதுகிட்டு இருக்காளே. சரி, வந்தத வந்துட்டோம், என்ன பண்றான்னு பாக்கலாம். என் வாழ்க்கையோட பிடிமானமே மேடி தானம்மா. அவரே என்ன ஒதுக்கும் போது அதை என்னால தாங்கிக்க முடியலம்மா. உயிரோட எரியற மாதிரி வலிக்குதும்மா. என்ன ஸ்வேதா அப்படி தனியா தேம்பி தேம்பி அழுவுறா? மேடி என்ன பாசமா பாத்துக்கும் போதெல்லாம் எனக்கு நீ என்ன பாத்துக்கிற மாதிரியே இருந்துச்சும்மா. நான் மேடி வழியா உன்னதாம்மா பார்த்தேன். என்னை விட்டு போன நீ மேடி மூலமா திரும்ப எனக்கு கிடைச்சிட்டேன்னு நான் சந்தோஷமா இருந்தேம்மா. ஆனா இப்ப மேடி என்ன ஒதுக்கும் போது என்னை விட்டு நீ திரும்ப போற மாதிரியே வலிக்குதும்மா. நான் திரும்பவும் அனாதை ஆயிட்டதா எனக்கு தோணுதும்மா. எனக்கு மேடி வேணும்மா. என்னால மேடி இல்லாம இருக்க முடியாது. மேடி என்ன புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கை சீக்கிரமா மாறணும்மா. இப்போதைக்கு என் கஷ்டத்தை உன்கிட்ட தாம்மா நான் சொல்லி அழ முடியும். என்ன இது? கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழுவுறா? மேடி என்ன ஒதுக்கிறதுக்காகலாம் நான் கவலைப்பட போறது இல்லம்மா. மேடி என்ன வெறுத்தாலும் சரி, அதை விட அதிகமா நான் மேடி மேல பாசத்தை காட்டுவேம்மா. ஒரு நாள் கண்டிப்பா மேடி என்ன புரிஞ்சுக்குவாரு. எறும்பு ஊர்னா பாறையே கரையும் போது என் மேடி மனசை என்னால கரைக்க முடியாதா என்ன? என்னால முடியும். ஏண்டி ஸ்வேதா, மைண்ட் வாய்ஸ்ல பேசினா எனக்கு எப்படி புரியும்? வாயை திறந்து பேசி தொலை, அப்பதானே நான் ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இருந்தாலும் மேடி இப்படி பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நினைச்சு கூட பார்க்கலையா? அப்படி என்ன சொன்னா மேடி? நல்லதே நடக்கும்னு நம்புறேம்மா. ஒரு வார்த்தை வாய் வழியா பேசுறா, ஒரு வார்த்தை மனசுக்குள்ள பேசுறா. அடியோய், கோர்வையா பேசினா தானடி புரியும். இவன் ஒருத்தி. என்னை விட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, எழுதி வச்சுக்கோங்க. நான் கூட இல்லாம நீங்க ஃபங்க்ஷன்ல கஷ்டப்படுவீங்க. என்ன நீங்க தேடுவீங்க. அப்போ தெரியும். என்ன அப்ப தெரியும்? இவ்ளோ நேரம் ஒட்டு கேட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போச்சே. ஐயோ, மொழி தெரியாத படம் பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு. சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஸ்வேதா பேசுனத போய் பூமிகா கண்மணி கிட்ட சொன்னா அவங்களே இவ ஏன் அழுதாங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. அவங்களுக்கு அங்க முதல்ல கொடுங்க. ஜூஸ் எடுத்துக்கா. இந்தா. தேங்க்யூ. 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 அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துறேன் சார். அப்படியா? எல்லாரும் வராங்களா? ஆமா. ஐடா மச்சான். வாடா. எவரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. எப்படா மச்சான் வந்தா? அதான் மச்சான் வந்தோம். ஹாய். ஹலோ. என் வைஃப் டா. ஹாய். நைஸ் டு மீட் யூ.
என்ன உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரா? டிராஃபிக்கா வந்துட்டு இருக்கான். இந்த அனுஷா 5:05க்குலாம் வந்துடுறேன்னு சொன்னான். மணி இப்ப 6 ஆக போகுது, இன்னும் அவளை காணுமே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே. அன்னைக்கு மட்டும் மேடி வரலன்னு வச்சுக்க, குணா அவ்வளவுதான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட செமையா மாட்டிருப்பான். டேய் அது எதுக்குடா விடுறா. டேய் சுரேஷ், மேடி எங்கடா காணோம்? ஃபோன் பண்ண வரேன்னு தான் சொன்னா. இன்னும் வரல. இன்னும் ஆளை காணுமே. அப்ப திரும்ப கால் பண்ணி பாரு. பண்றேன். பாப்போ. சுரேஷ் வேற கால் பண்றான், அனுஷா வேற என்ன காணும். இப்ப என்ன பண்றது? சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்க? நான் என் ஒய்ஃபோட வந்துட்டு இருக்கேன்டா. நீ ரொம்ப நேரமா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எப்ப மச்சான் வருவ? டிராஃபிக்கா இருக்கு மச்சான், கொஞ்சம் லேட் ஆகுது. சரி சரி, நீ டிராஃபிக்ல தான் இருக்க, நான் நம்புறேன். அதுக்காக ஆரன்லாம் அடிச்சு காட்டாத. சீக்கிரமா வா மச்சான், ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும் போல இருக்கு. சரி, நீ போனை நான் வரேன். இப்பவே கலாய்க்கிறானுங்க எல்லாம் இந்த அனுஷா வாழ. சரி, திரும்ப கால் பண்ணி பார்ப்போம். The subscriber is currently switched off. Please try after some time. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அனுஷா நல்லா ஏமாத்திட்டான். இப்ப என்ன பண்றது? ஃபங்க்ஷனுக்கு போகாட்டி ஒரு வழி பண்ணிடுவானுங்களே. அனுஷா இல்லைனாலும் பரவாயில்ல, தனியா போய் சமாளிப்போம். மச்சான், ஃபங்க்ஷன்ல கேம் டான்ஸ் பார்ட்டியா வச்சிருக்கேன்னு சொன்ன, இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. மேடிக்காக தான் மச்சான் வெயிட்டிங். மேடியும் ஒய்ஃபும் வந்த உடனே நாம கேம்ஸ் டான்ஸ் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம். ஓகேடா. ஏய் சுரேஷ், அங்க பாரு, மேடி வந்தாச்சு. ஹேய், ஹாய் பிரியா. வா மச்சான். ஹாய்டா சுரேஷ். ஹாய் மச்சி. ஹாய் குணா. ஹாய்டா மேடி. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தது, இப்ப ஆளே மாதிரி செம ஸ்மார்ட் ஆயிட்ட. மேடி, உன் ஒய்ஃப் எங்க? பின்னால வராங்களா? என்னடா மச்சான் அமைதியா இருக்க? சொல்லிட்டா உன் ஒய்ஃப் எங்க? இல்ல மச்சான், என் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு வரல. ஒய்ஃபை கூட்டிட்டு வரலையா? கார்ல அவங்க கூட தானே வரேன்னு சொன்னேன். அது வந்து என்ன மச்சான், போய் சொன்னியா? சும்மா அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரியல, போய் தான் மச்சான் சொல்லியிருக்கான். அந்த டிராபிக் ஆரன் சத்தம்லாம் சொன்னியே, அதெல்லாம் உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வராம இருந்ததை மறைக்கதானா? என்ன மச்சான் இவ்வளவு குழந்தையா இருக்க, ஒரு சின்ன பொய்ய கூட உன்னால மெயின்டைன் பண்ண முடியாது? ஏய், சிரிக்காம கொஞ்சம் அமைதியா இருங்கடா. ஏன் மேடி உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வரல? அவன் சொல்ல மாட்டான் பிரியா, காரணத்தை நான் சொல்றேன். மேடிக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் இடையில ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதை மறைக்க நினைச்சு மேடி நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கான். சரியா மச்சான்? சொல்லு மேடி, உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள பெருசா என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? இது வேற ஏதோ பிரச்சனை. வேற பிரச்சனைனா என்னடா பிரச்சனை? பெஸ்ட் கப்புள்ஸ் மாதிரி இது வர்ஸ்ட் கப்புள்ஸ். அது மேடிக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கும் போது தானே அவனுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. மென்டல் ப்ராப்ளம் இருக்க பையனை நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கும், கண்டிப்பா அந்த பொண்ணுக்கும் ப்ராப்ளம் இருந்திருக்கும். மேடி ஒய்ஃபுக்கு இருக்க ப்ராப்ளம் நமக்கெல்லாம் தெரிய வேண்டான்னு மேடி நினைச்சிருப்பான். அதான் அவன் ஒய்ஃபை ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வராம இருந்திருக்கான். டேய் குணா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. அப்படியெல்லாம் இருக்காது. மேடிக்கு அவங்க அம்மா நல்ல பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்படி பிரியா நீ சொல்ற? லாஜிக்கா யோசிச்சு பாரு. குறையோட தானே ஒண்ணு சேரும், குறை நிறையோட எப்படி ஒண்ணு சேரும்? மேடி ஒய்ஃப் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏபிசிடியே எழுத்துக்கூட்டி தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் மேடி அவன் ஒய்ஃபை நம்ம கிட்ட காட்ட ரொம்ப சங்கடப்பட்டு கூட்டிட்டு வராம இருக்கான். இல்லாட்டி மேடி அவன் ஒய்ஃபை கூட்டு வந்து நம்ம கிட்ட இன்ட்ரோ பண்ணிருக்கணும்ல, ஏன் மறைக்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ.